அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். உலகின் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 19 அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காசா சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள டெலிகிராம் செய்தி பதிப்பில், மத்திய காசா பகுதியில் இந்த தாக்குதலில் பலியானவர்களில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்றும் அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது. வடக்கு இஸ்ரேலின் ஹனிதா கிபுட்ஸ் மற்றும் கிரியாத் சோம்னா, மெட்டுல்லா உட்பட பல்வேறுபட்ட இஸ்ரேலிய பகுதிகளின் மீது ஒரே நேரத்தில் மிக கடுமையான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஹனிதா கிபுட்ஸ் என்ற இடத்தில் பாதுகாப்பு குழுவில் அங்கம் வகிக்கும் ரிசர்வ் படை வீரர்கள் கடுமையான உயிரிழப்பு மற்றும் காயங்களுக்குள்ளாகி இருப்பதாகவும் மற்றும் பல்வேறுபட்ட இஸ்ரேலிய இராணுவ முகாம்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் பல இஸ்ரேலிய இராணுவ முகாம்கள், இராணுவ காவலர்கள் அளிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. முன்னதாக லெபனான் எல்லையில் உள்ள இஸ்ரேலிய பகுதிகள் பலவற்றில் சைரன்கள் தொடர்ச்சியாக ஒலிக்க விடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இஸ்ரேலிய இராணுவம் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஏவுகணைகள் அயன்டோம்களை கடந்து வீழ்ந்து வெடித்திருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா இதுவரை இல்லாத அளவுக்கு ஏவுகணைகள், ஆளில்லா ட்ரோன்களை கொண்டு ஒரே நேரத்தில் இஸ்ரேலுக்குள் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே இஸ்ரேல் சிரியாவில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா நேற்றைய தினம் நடத்திய மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பல இராணுவ முகாம்கள் மிக பெரும் சேதத்துக்குள்ளாகி இருப்பதுடன் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு கணிசமான உயிரிழப்புகள் மற்றும் காயப்படுத்தல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல கமாஸினுடைய அல்கசாம் படைப்பிரிவினரும் காசாவுக்குள் இருந்து இஸ்ரேலின் பல்வேறுபட்ட நகரங்கள் மீது ராக்கெட் தாக்குதலை நடத்தியதாகவும் இந்த ராக்கெட் தாக்குதல் காரணமாக இஸ்ரேலின் பல்வேறுபட்ட நகரப் பகுதிகளில் சைரன் ஒலிக்கவிடப்பட்டு மக்கள் பெரும் பதற்றமடைந்திருப்பதாக அங்கிருக்கு வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹோமஸ் ஜலசந்திக்கு அருகே போர்ச்சுகல் கொடியுடைய MSC ஏரிஸ் என்று இஸ்ரேலிய சரக்கு கப்பலை ஈரானிய இராணுவம் கைப்பற்றியிருந்த விடயங்களை நாங்கள் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தோம். ஹோமஸ் ஜலசந்திக்கு அருகாமையில் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கிய ஈரானிய சிறப்பு கமாண்டோக்கள் அதிரடியாக கப்பலை சுற்றி வளைத்து சிறைப்பிடித்திருக்கின்றார்கள். இந்த விவகாரம் மத்திய கிழக்கில் ஏற்கனவே ஈரானிய பதிலடி எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஈரான் கைப்பற்றப்பட்ட கப்பலை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென ஈரானுக்கு அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்த துறைமுகத்திலிருந்து இந்தியா நோக்கி செல்லும் வழியில் புறப்பட்ட இந்த கப்பல் லண்டனை தளமாக கொண்ட சோடியாக் மரைடைமின் என்ற நிறுவனத்துடன் தொடர்புடையது எனவும் இது இஸ்ரேலிய பில்லியனர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவனம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலையும் அதன் சர்வதேச பணியாளர்களையும் உடனடியாக விடுவிக்க ஈரானுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் என தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் அட்ரியன் வாட்சன் கூறினார். ஆத்திரமூட்டல் இல்லாமல் ஒரு சிவிலியன் கப்பலை கைப்பற்றுவது சர்வதேச சட்டத்தின் மீறல் எனவும் இதை இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் அமெரிக்காவின் கூட்டாளி இஸ்ரேலும் சர்வதேச சட்டங்களின் படிதான் காசாவில் போரை நடத்துகின்றார்களா அல்லது சர்வதேச சட்ட திட்டங்களையும் மனிதாபிமான விதிமுறைகளையும் கடைபிடித்துத்தான் அவர்களின் யுத்தம் நடைபெறுகின்றதா என்பதை அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை விடுத்து ஈரான் சர்வதேச சட்டத்தை மீறி செயற்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டிருப்பது இங்கே வேடிக்கையான விடயமாக இருக்கிறது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தும் பதிலடி தாக்குதல் அறிவிப்பு. எந்த நேரத்திலும் குரூஸ் மிசைல்கள், ட்ரோன்களை கொண்டு ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையிலும் ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் கொமாண்டோக்கள் இஸ்ரேலிய கப்பலை கைப்பற்றிய பின்னரும் அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் குழுவை அவசரமாக கூட்ட இருப்பதாக அறிவித்துள்ளார். இஸ்ரேல் மீதான ஈரானின் சாத்தியமான தாக்குதலால் மத்திய கிழக்கில் பதற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதால் ஜனாதிபதி அவசரமாக இந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்ட இருக்கின்றார் என்ற அறிவிப்பை வெள்ளை மாளிகை விடுத்துள்ளது. சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னர் தங்களுடைய உயர்மட்ட தளபதிகளின் உயிரிழப்புக்கு நிச்சயமாக பழி தீர்க்கப்படும், பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அறிவித்த பின்னணியில் அமெரிக்கா, இஸ்ரேல் அவர்களுடைய நட்பு நாடுகள் தொடர்ச்சியாக பதற்றத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இந்த நிலையில் ஈரானிய தாக்குதல் எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அவசரமாக கூட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு பயந்து இஸ்ரேல் முழுவதும் இருக்கக்கூடிய பாடசாலைகள், கல்லூரிகள் அனைத்துக்கும் நாளை முதல் முழுமையான விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் எந்த நேரத்திலும் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தும் என்ற எச்சரிக்கை காரணமாக நாடு முழுவதும் இருக்கும் பள்ளிகள், கல்லூரிகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் வணிக வளாகம் ஒன்றில் நபரொருவர் மேற்கொண்ட கத்திக்குத்து தாக்குதலில் 4 கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த வன்முறை சம்பவம் நேற்றைய தினம் சிட்னியின் பொண்டி ஜங்ஷன் எனப்படும் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வணிக வளாகம் ஒன்றுக்குள் நுழைந்த நபரொருவர் கத்தியுடன் காணப்படுவதாக பொதுமக்களை எச்சரித்துள்ள காவல்துறை இந்த சம்பவம் தொடர்பாக எச்சரிக்கை விடுத்து சில நிமிடங்களுக்குள்ளேயே அவர் தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் தப்பி வெளியேறி சென்றாலும் கூட அந்த நபர் 5 பேர் வரை கத்தியால் குத்தி படுகாயப்படுத்தியதில் 4 கொல்லப்பட்டதாகவும் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலரை கத்திக்குத்துக்கு இலக்காகிய பின்னர் அந்த நபர் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பேருந்தில் பயணித்த 9 பேர் கடத்தப்பட்டு கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலை பலுசிஸ்தான் மாகாணத்தில் இயங்கி வரும் தீவிரவாத அமைப்பு நடத்தியிருக்கலாம் என அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் சந்தேகிக்கின்றார்கள். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பாகிஸ்தானின் பிரதான நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பயணிகள் பேருந்தை மறைத்த பயங்கரவாதிகள் அந்த பேருந்தில் இருந்து 9 பேரை கடத்தி சென்றிருந்தார்கள். கடத்தி செல்லப்பட்டவர்களின் நிலை என்னவானது என பலரும் அஞ்சிய சூழ்நிலையில் கடத்தி செல்லப்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு சடலங்களாக மீட்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலம் அங்குள்ள பாலம் அருகே மலைப்பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை நெடுஞ்சாலையில் சென்ற காரொன்றின் மீது பயங்கரவாதிகள் மேற்கொண்ட சரமாரியான துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் கொல்லப்பட்டதுடன் 2 பேர் வரை படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சகம் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருப்பதுடன் தீவிரவாதிகளை ஈவிரக்கமின்றி வேட்டையாடுவதற்கு இராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய சில நாட்களாகவே பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் தொடர்ச்சியாக தீவிர பயங்கரவாத தாக்குதல்களும் பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்படும் சம்பவங்களும் அதிகரித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்களும் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய உலகின் முக்கிய தலைப்புச் செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.